இங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறான். அங்க அவன் கிளாஸ்ல இருந்தவங்க இவன் பேரை கேட்க இவன் திக்கி திக்கி பேசி மகேஷ்னு சொல்றான். அப்போ ஒரு சார் உள்ள வந்து இங்கிலீஷ்லயே பேசி கிளாஸ் நடத்துறாரு. இவனுக்கு அவர் இங்கிலீஷ்லயே பேசுறது புரியாததால அப்படியே கீழே குனிஞ்சிடறான். சார் அவனை கூப்பிட்டு தமிழ் மீடியமான்னு கேட்டுட்டு அவனை தனியா கூப்பிட்டு என்னென்ன புக்கெல்லாம் படிக்கணும்னு எழுதி கொடுக்குறாரு. இவன் இன்னும் புக்ஸ் வாங்கலன்னு சொல்ல அவர் லைப்ரரியில எடுத்து படிக்க சொல்றாரு. இவனும் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் தேடுறான். அது எங்க இருக்குன்னு தெரியாததால அங்க இருந்து ஒரு பொண்ணு கிட்ட கேட்கிறான். அவளும் அது எங்க இருக்குன்னு சொல்ல அவன் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறத பார்த்து அவன் கிட்ட வந்து பேசுறா. அவனும் நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவ எனக்கு சரோஜா தேவி ரொம்ப பிடிக்கும், அதான் அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அப்படியே அடுத்த நாள் இவன் லைப்ரரிக்கு வரான். அவளும் இவன் கிட்ட வந்து எப்ப இருந்து இப்படி திக்கி திக்கி பேசுறீங்கன்னு கேக்குறா. இவனும் பிறந்தல இருந்தே அழுறப்ப கூட திக்கி திக்கி தான் அழுவேன்னு சொல்ல அவளும் அதை கேட்டுட்டு சிரிச்சிடறா. அப்படியே தினமும் ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவன் தினமும் லைப்ரரி போறத பார்த்து கிளாஸ்ல உள்ள எல்லாரும் இவனை கிண்டல் பண்றாங்க. இவன் அதெல்லாம் கண்டுக்காம லைப்ரரி போறான். ஒரு நாள் அந்த பொண்ணு லைப்ரரிக்கு வரவே இல்ல. ஒரே ஒரு நாள் அவளை பார்க்கலன்னதும் இவன் அவளை ரொம்ப மிஸ் பண்றான். இப்பதான் அவனுக்கே நம்ம அவளை லவ் பண்றோம் போல, அதான் இப்படி மிஸ் பண்றோம்னு புரியுது. அடுத்த நாளே அவட்ட லவ் சொல்லலாம்னு போறான். அவ கிட்ட போய் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னதும் அவ சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இவன் சிரிக்காம பதில சொல்லுங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் அவ அதை கேட்காம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அப்புறம் அவ நீங்க காலேஜுக்கு படிக்க தானே வந்தீங்க, போய் படிங்கன்னு சொல்றா. இவனும் நான் கடைசி வரை உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல அவ திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இவன் டென்ஷன் ஆகி சிரிக்காதீங்கன்னு கோவமா கத்துறான். அப்பவும் அவ சிரிச்சுக்கிட்டே இருக்க கோவத்துல அவளை அடிக்க பாக்குறான். இவன் அடிக்க போறப்போ சடனா அவ அங்க இருந்தே மறைஞ்சிடறா. இவனும் ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் அவளை தேட அவ சிரிச்சுக்கிட்டே அழுற சொண்டு மட்டும் இவனுக்கு கேக்குது. அப்ப அங்க ஒரு சார் வந்து இவனை யாருன்னு கேட்டு விசாரிச்சுட்டு கண்ட நேரத்துல எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இவன் எதுக்குன்னு கேட்க அவரும் இந்த காலேஜை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, இந்த லைப்ரரி இருக்கிற இடத்துல தான் மார்ச்சரி இருந்தது, இங்க பேயெல்லாம் சுத்துதுன்னு சொல்றாங்க, நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. அப்பதான் தெரியுது இவ்வளவு நாளா இவன் பேசி பழகின பொண்ணு ஒரு பேய் தானு. இது தெரிஞ்சதும் இவன் ரொம்ப ஃபீல் பண்றான்.